ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் வணிகவியலுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் எழுத போகிறீங்க 10th 11th வந்து. ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. உங்களுக்கு மொத்தம் எக்ஸாம் வந்து எவ்வளோ நடக்க போகுது அப்படின்னா 90 மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஒன் மார்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த 20 ஒன் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்ல இருந்தும் அண்ட் புக் இன்சைடு ரெண்டுலேருந்து தான் உங்களுக்கு இந்த 20 ஒன் மார்க்ன்றது கேட்பாங்க. இந்த ஒன் மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அதுக்கு தான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒன் மார்க்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை அட்டன் பண்ணிவிட்டு ஈஸியாகவே ஒன் மார்க்கில் வந்துட்டு உங்கள் ஸ்கோரை வந்துட்டு அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா. சரி வாங்க, வெரி இம்பார்ட்டன்டான 2 மார்க் 3 மார்க்கெல்லாம் பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் ஒரு 7 2 மார்க்கை வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வினா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 30வதுல இருக்கிறது கட்டாய வினா எழுதிருக்கிறோம். சாரி, அந்த 30வது வினால எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்க. ரவி என்பவர் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினார். அவருடைய தந்தையார் கணக்குகளை பராமரிக்கவும் மாலையில் அவருடைய சகோதரர் வாடிக்கையாளர்களை பார்த்துக்கொள்ள உதவினார். ரவி தனது தந்தைக்கும் சகோதரருக்கும் மாத சம்பளம் வழங்கினார். இது எவ்விதமான வியாபார அமைப்பு என்பதை அடையாளம் காண்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எந்த மாதிரி வந்துட்டு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்றத கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கான வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்க. கூட்டுறவு வரையறு, கைபேசி வங்கியல் பற்றி கூறு சரிங்களா. நன்னெறி என்றால் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தரவாக ப்ராக்டிஸ் படிங்க. ஏன்னா இது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வரும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டிஸ்ட்ரிக்ஸ்க்கான காமன் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 7 3 மார்க் வந்து எழுதணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய வினா வந்து இருக்குது. 40வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாய வினா வந்து எழுதி ஆகணும் சரிங்களா. வணிக வங்கிகளுக்கு சில உதாரணமுக்கு தருக. ரொம்ப ரொம்ப ஈஸியான 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாமே உங்களுக்கு சரிங்களா. இதில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ரொம்ப நீங்கள் கேர் எடுத்து படிக்கிறது எதுன்னா சேவை தொழில்கள் என்றால் என்ன, அயல்நாட்டு நிறுவனம் என்றால் என்ன, இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் பற்றி பெறுக, பயிர் காப்பீட்டின் பொருள் தருக. அதே மாதிரி வணிக வங்கிகளுக்கு சில உதாரணம் தருங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கம்பல்சரியாக கேட்பாங்க சரிங்களா. அடுத்து 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5 மார்க் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அல்லது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த சிறு குறிப்பு வரைக, பகுப்பாய்வு, உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில்கள், கட்டுமான தொழில்கள், இது 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா.